வணக்கம் நண்பா. ஒரு 13 எபிசோடு கொண்ட ஒரு ராம்காம் சீரீஸ் வந்து உங்கள் வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றோன்னு சொன்னால் உங்களால் வந்து நம்ப முடியுமா? எல்லாருமே சொல்கிறது வந்து அந்த வில்லன் சாகா பெசக் தான். பட் வில்லன் சாகா பெசக் பண்ணுறத ஒரு 13 எபிசோடு கொண்ட ஒரு ராம்காம் சீரீஸ் வந்து பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து யாருமே வந்து நம்ப மாட்டீங்க. செகண்ட் சீசன்லாம் வந்து இதுக்கு வந்து கிடையாது நண்பா. வெறும் வந்து 13 எபிசோடு தான். அதோட பேர், பிளாட்டு, ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து சில பாயிண்ட்லாம் சொல்கிறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பேர் பார்த்துட்டிங்கன்னா ஹெக்கி ஹீரோ. பிளாட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வந்து ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து லவ்வர் கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ப்ரொப்போசல் மாதிரி பண்ண மாட்டார். பட் அங்கே ப்ரொப்போசல் மாதிரி தான் வந்து அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேவா? ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த சோகத்திலே வந்து இவர் சரக்கு அடிச்சுக்கிட்டு நடந்து போயின்னு இருக்கும் போது தெருவில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பேசுகிறாரு. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ஓகேவா? அப்புறம் நம்ம அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி வச்சாரா இல்லையா தான் நம்ம இதோட கதை. ஸோ மற்ற வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் வந்து வெறும் பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வெறும் மேலோட்ட தான் நம்ம சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா வந்து மொத்த பிளாட்டையும் வந்து சொல்லிட்டா வந்து அது பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் வந்து மற்ற வந்து ராம்காம் மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ராம்காமான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து சில மெச்சூரான கண்டென்ட்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து பிடிக்கும்னா, அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட்டான ஒரு கதை வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, கேரக்டரை வந்து ஒரு மெச்சூராக வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம டிசைனு. ஓகேவா? அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாமல் ரொம்ப ஸ்லோவாக போகாமல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த வந்து கேரக்டர் வந்து டெவலப்மெண்ட்டை நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த கேரக்டர் மனசில் வந்து என்ன நினைக்குதுன்னு கூட உங்களால் கண்ணில் பார்க்க முடியும். ஓகேவா? அப்படி பண்ணியிருப்பாங்க வந்து கேரக்டரோட அந்த வந்து டெவலப்மெண்ட்டை. அப்புறமேட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து பேச வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சைட் கேரக்டர்ஸ் தான் நண்பா. வரது பார்த்தீங்கன்னா என்னவோ ஒரு 5-6 கேரக்டர் தான். ஸோ எல்லாரோட கேரக்டருமே வந்து ஒரு வந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டிட்டு அந்த கேரக்டரை வந்து நம்மளால் வந்து மறக்கவே வந்து விடாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் 15லேருந்து 19 வயசுக்குள்ளே வந்து இருந்தீங்கன்னா வந்து இதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து உங்களோட வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவே வந்து மாறலாம். ஓகேவா? நிறைய விஷயம் வந்து இதில் பேசியிருப்பாங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேவா? நான் வந்து எந்த ஒரு ஸ்பாய்லரோ பண்ண போகிறதில்ல. அப்புறம் அந்த எந்த ஒரு கண்டென்ட்டும் நான் வந்து இப்போ சொல்ல போகிறது கிடையாது. அப்புறம் நான் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாமான்னு வேண்டாமான்னு வந்து பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு இப்போ நல்ல அனிமே. ஓகேவா? தயவு செஞ்சு இப்போ வந்து மிஸ் பண்ணுறாதீங்கன்னா வந்து நான் சொல்லுவேன். நம்ம சேனலில் போகிற மற்ற கண்டென்ட்லாம் பாருங்கள். அப்படி பார்த்து வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட்லாம் வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, பாய்.